எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். என்னக்கா மாமா என்ன பண்றாங்க? அவர் என்ன தான் வேலைக்கு போயிருக்காரு. குழந்தைங்களா எங்கக்கா இருக்கு? குழந்தைங்களாம் வீட்டுல இருக்காங்க. அவர்தான் ட்ரைனிங் சொல்லி சென்னை போயிருக்காரு. வந்துருவாரு. அடுத்த வாரம் வர்றாராமா. 5 days. முடி வேற இழுத்துட்டே இருக்கு. ஆமா, அது எடுத்து கட்டு. அட்ஜஸ்ட் பண்ண. ஏன் முடி ரொம்ப கம்மியாயிடுச்சு? கொட்டுதா? இல்ல இல்ல இந்த ஆன்டி ஃபேர் ஃபால் சீரம்லாம் விக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு, நான் அனுப்புறேன். அதை வாங்கி போடு. போடுறேக்கா. போங்க. ஏம்மா ஏன் என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சி? நான் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு யாருமே எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஏமா தரணும் உனக்கு? மேக்கப் போட்டதுக்கு உனக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்? எல்லாரும் நல்லா இருக்கு மேக்கப், உனக்கு சூப்பரா இருக்கு, செட் ஆயிருக்குன்னு ஏதாவது சொல்லணும்ல. யாருமே எல்லாருமே பொறாமப்படுறாங்க. எல்லாருக்கும் வந்து இவ நல்லா இருக்கா, இவ அழகா இருக்கா, இவளுக்கு சூப்பரா மேக்கப் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் பொறாம. நீங்க யாரையுமே நம்பாதீங்க, எல்லாருமே வெளிவேஷம் போடுறாங்க. சரி ரைட், சரி போ. கண்டுக்காத. ஏன் கண்டுக்கிற நீ? ஏன் பாக்குற நீ? பாக்காத. நான் சொல்றேன் உனக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். யாரும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயா உயிரை வாங்கிடுவா போல் இருக்கு இன்னைக்கு. அத்தாச்சி சொல்லு சுதாகர். வா. இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? விசேஷமா? வருவா வரும்போது நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ற சுதாகர்? அவன் மண்டைய பாத்தியா? விஷாலுக்கு விக்கு வச்ச மாதிரி இருக்கா. என்னாலாம் சொல்ல முடியாது. ஐயோ, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஆண்டவனுக்கு பதுக இந்த மாதிரியான வேலைகள் நான் செய்ய மாட்டேன். மனசுக்கு தோன்றதா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. மூஞ்சியை எதுல தூக்கி வச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கா சொல்லுங்க, வாழ ஏத்துக்கவே முடியாது. வீட்டுக்கு போய் 2 நாள் அப்படியே வச்சிருப்பான். என்ன பண்ண சொல்ற? இதுலயே பார்க்க முடியல. அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் பண்ணாத. நீ பண்ணிவிட்டு அப்புறம் குத்துதே கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால சொல்ல முடியாது. நல்லா 100 ரூபா காசு தரேன். எவ்வளவு? 100 ரூபா தரேன். என்னப்பா நீ? ஒரு என்னுடைய நேர்மைக்கு வந்து 100 ரூபா தான் ஒரு விலையா? 500 ரூபா தரேன். 500 ரூபாயா? 500 ரூபா. சரி கொடு. இந்தாங்க. சுஷீலா, இங்க ஹேர் கட் பண்ண அழகா இருக்கியே. அப்படியே தேங்க் யூ. சூப்பரா இருக்கு. மேக்கப் போட்டிருக்கியோ? ஆமாக்கா. லைட்டா போட்ட மாதிரியே இல்ல. க்ளோஸ் போட்டிருக்கியா? லைட்டாக்கா. எங்க வாங்குன? வில்வாலையா? ஐயோ ஆமாக்கா. பீட்ரூட்னு ஒன்னு இருக்குமே, அதுவாக்கா? சரி சரி சரி. என்னங்க அக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்லிட்டாங்களா? ஓகே. ஜாலி. இங்க பாரு, 7-8 பிட்டு சேர்த்து போட்டிருக்கேன். பொட்டிக்குல எனக்கு சேலை வாங்கிட்டா. ஆனா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். மேக்கப் போடவும் காசு கொடுத்து, நல்லா இருக்குன்னு சொல்றது காசு கொடுத்து சொல்றது நானா தான் இருப்பேன். ஏமா எங்கம்மா என் பொண்ணை விட்டுட்டு வேற யாருக்கா போட்டுக்கிட்டு இருக்க? சார், இதான் உங்க பொண்ணு. இது என் பொண்ணா? ஆமா, மேக்கப் போட்டிருக்கேன். என்ன என் பொண்ணு மாதிரி தெரியலையம்மா? அது உங்க பொண்ணே இல்லையே. மாடல் ஆயிட்டாங்க. பாருங்க, கல்யாண போட்டோஸ் மட்டும் வெளியே வரட்டும். சரி, நகைக்கடை விளம்பரத்துல எல்லாம் உங்க மகளை தான் கூப்பிட போறாங்க. ஜிஆர்டி சொல்றதுலாம் திரிசா போங்கன்னு விரட்டி விட்டுட்டு உங்க மகளை தான் வந்து மாடலா வாங்கன்னு கூப்பிட போறாங்க. அப்படியா? கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க கரியரே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி, மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியா கொஞ்சம் குறைச்சிருங்க. இல்ல நேர்ல அப்படிதான் சார் இருக்கும். மேக்கப் எப்பவுமே நேர்ல வந்து